ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தை மாத முதல் வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் என்னென்ன பூஜைகள் செய்திருந்தோன்றதை பார்க்கலாம். மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை எந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி பூஜையை நான் தான் பண்ணேன். ஆனால் இதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எதுவுமே நான் பண்ணலைன்றது தான் 100% உண்மை. ஏன் அப்படின்னா சுத்தமாக முடியல, ஷோல்டரெல்லாம் பயங்கர பெயின். ஒரு 4 நாளாக படுத்து படுக்கையாக தான் அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க, என்னோடய பையன், அப்புறம் என்னோடய மாமியார் இவங்களாம் தான் பூ கட்டுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. பூஜை ரூம் க்ளீனிங், அதுக்கப்புறமா கோலம் கூட வெளியில் என் பையன் தான் போட்டிருந்தான். நான் வந்து அவன் போட்டதை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதை இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லா ஹெல்ப்பும் இவங்கெல்லாம் பண்ணாங்க. சும்மா அப்படியே லாஸ்ட்டாக விளக்கேற்றிட்டு போயிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் நான் இது பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஆத்ம திருப்தின்றதே இல்லை. சரி, எனிவே உடம்பு முடியாதப்போ நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது இல்லையா. பூஜை ரூம் டைல்ஸே ரெட் கலரில் இருக்கும். அதில் காவிலேயே பையன் கோலம் போட்டிருக்கான். அதனால் அது கோலம் பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நைவேத்தியமாக ஒரு வாழைப்பழமும் வீட்டில் காய்ச்சிருந்த ஒரு கொய்யாப்பழமும் தான் வச்சுருந்தேன். நேற்றைய பூஜை இனிதே நிறைவடைந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.